நேயர்களே வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே பிரியா. இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி கேட்க போறோம்னா, கழிவுகளை எப்படி மேலாண்மை செய்யறது, அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். எங்க நம்மோட சந்தியாவை இன்னும் காணோம், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இதோ வந்துட்டேன் பிரியா. என்ன சந்தியா, ரொம்ப லேட்டா வந்திருக்க, ஏதாவது பிரச்சனையா? இல்லை பிரியா, எங்கள் வீட்டில் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. அதெல்லாம் சுத்தப்படுத்தி அதை கொண்டு போய் தீ வச்சு எரிச்சிட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்ன சந்தியா சொல்ற, வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதாவது குப்பையெல்லாம் கொண்டு போய் தீ வச்சு எரிச்சியா? ஆமாம், ஏன் என்னாச்சு? இப்படி எரிச்சினா நம்ம சுற்றுப்புறம் எவ்வளவு மாசுபடுதுன்னு தெரியுமா உனக்கு? இப்படி தவறான கழிவு மேலாண்மையால பருவநிலைக்கு மாற்றம் அடையுது, தெரியுமா உனக்கு? என்ன பிரியா, இதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுற? என் வீட்டு குப்பையை தானே எரிச்சேன். இதுக்கு போய் சுற்றுப்புற மாசுபாடு, தவறான கழிவு மேலாண்மை, காலநிலை மாற்றம்னு ஏதேதோ சொல்லிட்டு போற. சரி, இந்த குப்பையை விடு. கழிவு மேலாண்மைனா என்னன்னு சொல்லு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்குற பல கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். அப்படியா? நீ கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன், கேளு. நான் என்ன பெருசாக கேட்க போகிறேன்? நீ சொன்ன கழிவுகள் மேலாண்மை, அதை பற்றி தான் கேட்க போகிறேன். அதான் சந்தியா, நான் பதில் சொல்கிறேன், கேள்விகளை கேளு. நேர்களே, உங்களுக்கும் கழிவு மேலாண்மை பற்றி சொல்கிறேன், கேளுங்க. கழிவுகள் மேலாண்மைனா என்ன? கழிவுகள் மேலாண்மை மக்களாகிய நாம் பயன்படுத்தும் பொருட்களில் இருந்து ஏற்படுகிற கழிவுகள், அப்புறம் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் இந்த இரண்டு கழிவுகளையும் தீங்கு தராத விதத்தில் பாதுகாப்பான முறையில் அகற்றுவது அல்லது அதை மறுசுழற்சி செய்வது, அதை நாம் வேறு வகையில் மக்களுக்கு உபயோகமான பொருட்களாக மாற்றுவது அல்லது அதை மிகவும் பாதுகாப்பான முறையில் பூமிக்குள் புதைத்து வருவதே கழிவுகள் மேலாண்மைன்னு சொல்றோம். சந்தியா, ஏதோ கதை சொல்ற. சரி, உன்னோட கதைக்கே வரேன். கழிவுகள் வகைகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு சந்தியா, சொல்றேன் கேளு. திடக்கழிவுகள், திரவ கழிவுகள், புகை அல்லது வாயு கழிவுகள் மற்றும் மின்னணு கழிவுகள், மருத்துவமனைகள் ஏற்படக்கூடிய கழிவுகள் மருத்துவமனை கழிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆபத்தான கழிவுகள் என்பது ஹெவி மெட்டல் எனப்படும் அழிக்க முடியாத கழிவுகள். உலோகங்கள், பாதரசம் எனப்படும் கன உலோகங்கள், இதுவும் கழிவுதான். மிக சிறியதளவு சுற்றுச்சூழலில் கலந்துவிட்டாலும் கூட அது ஏற்படுத்தும் தீங்குகள் அதிக அளவில் இருக்கும். இப்ப புரியுதா உனக்கு? இன்னும் புரியலையே பிரியா. அப்படியா? இன்னும் நிகழ்ந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன், கேளு. இப்ப சொல்லு, கேட்போம். ஒரு மருந்து கம்பெனியிலிருந்து வெளியேறிய மருத்துவ கழிவுகள் கடற்கரையில் உள்ள மீன்களில் கலந்தது. அந்த மீன்களை உணவாக உட்கொண்ட பூனைகள் எல்லாம் தொடர்ந்து இறந்து போனது. அப்பொழுதுதான் நமக்கு புரிந்தது, அந்த கழிவுகள் எந்த அளவுக்கு சுழற்சி முறையில் மனிதன் சாப்பிட்டாலோ அல்லது விலங்குகளாக இருக்கக்கூடிய பூனைகள் சாப்பிட்டாலோ அது எவ்வளவு தீங்குகளை விளைவிக்கும் அப்படிங்கிறது இதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி பிரியா, நீ சொல்றத ஒத்துக்கிறேன். நீ சொல்ற இந்த கழிவுகள் மேலாண்மைக்கும் காலநிலை மாற்றத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கழிவுகள் மேலாண்மைக்கு காலநிலைக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கு. கழிவுகள் சரிவர மேலாண்மை செய்ய முடியவில்லை எனில் அது கண்டிப்பாக புகை வழியாகவோ அல்லது நம்முடைய நீர் வழியாகவோ பூமிக்கு செல்கின்றன. நம்முடைய வளிமண்டலத்தில் பல்வேறு நச்சு வாயுக்கள் கலந்துவிட்டால் அவை மிகப்பெரிய பனிப்பிரதேசங்களை தாக்குகின்றன. அந்த வாயுக்கள் தாக்கிய பிறகு திடீரென்று பனிப்பாறைகள் எல்லாம் உருகி விடுகின்றன. இதன் மூலம் கடலில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. மேலும் மலை பிரதேசங்களில் வாழ்கின்ற உயிரினங்கள், அங்கு இருக்கக்கூடிய தாவரங்கள் இவை கூண்டோடு அழிகின்றன. நமக்கு தேவைப்படும் பொழுது மழை பெய்வது இல்லை. வெவ்வேறு நேரங்களில் மழை பெய்கிறது. நம்மால் எதையும் கணிக்க முடியவில்லை. உதாரணமாக கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் மழையும் சேர்ந்து சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் அமிலம் போன்ற வெவ்வேறு வகையான அமில மழை பெறுவதற்கும் இவை காரணமாக இருக்கின்றன. சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அனைத்திற்கும் காரணம் தவறான கழிவு மேலாண்மையே ஆகும். இது உலகம் முழுவதும் ஒரு பொருளாகவே மாறியுள்ளது. இதை பற்றி நீண்ட விவாதம் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பல்வேறு விதமான நெறிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதில் ஒரு முக்கியமான நெறிமுறை ஒன்று இருக்கு. அதுதான் கியோட்டோ புரோட்டோகால் என்பதாகும். அதன் மூலமாக நாம் கண்டிப்பாக நம்முடைய புதைம வடிவ எரிபொருள் அவற்றை பயன்படுத்துவதை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். பெட்ரோல், டீசல் மற்றும் கார்பன் வடிவிலான அனைத்து எரிபொருட்களையும் நாம் குறைக்க வேண்டும். அதற்கு தான் தற்பொழுது பேட்டரி கார், ஸ்கூட்டர் போன்ற வாகனங்களை நாம் பயன்படுத்துகிறோம். மற்றும் சோலார் பயன்பாடு அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இன்னும் சில நாட்களில் நம்முடைய வெப்பமண்டலத்தின் அளவு 2 டிகிரி அதிகமாகும். அப்பொழுது உலக வெப்பமயமாதல் மற்றும் டிஃபாரஸ்ட்ரேஷன் எனப்படும் காடுகள் அழித்தல் மூலமாக சுற்றுச்சூழலுக்கு பெரும் தீங்கு ஏற்படும். சராசரி வெப்பநிலை உயரும் பொழுது பனிமலைகள் உருகும், கடல் மட்டம் உயரும். சென்னை, விசாகப்பட்டினம் மற்றும் கடற்கரை நகரங்கள் உள்ள பகுதி முழுவதும் தண்ணீர் வந்துவிடும். மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும். மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள போறோம். இப்ப புரியுதா உனக்கு? கொஞ்சம் புரியுது பிரியா, இருந்தாலும் எனக்கு முழுசா புரியல. இன்னொன்னு கேள்வி கேட்கட்டுமா? கேளு சந்தியா.
கழிவுகள் வேளாண்மையால காலநிலையில மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்ற, அதனால மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? கண்டிப்பா ஏற்படுது, சொல்றேன் கேளு. கழிவுகள் மேலாண்மையால காலநிலையில் ஏற்படும் மாற்றங்கள், பருவம் தப்பி மழை பொழிகிறது, இதனால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது, மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, பொருளாதாரம் பற்றாக்குறை ஏற்படுகிறது, மக்களால் எந்த ஒரு பிரச்சனையையும் சமாளிக்க முடிவதில்லை, பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது மிகவும் கடினமாக இருக்கும். நகரங்களில் பனிமலை உருகிறதுனால ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது சந்தியா. வெள்ளம் ஊருக்குள்ளே வர்றதுனால மக்களும் தங்களுடைய வீடுகள், வாழ்வாதாரம், விளைநிலம் இதெல்லாத்தையும் இழக்கிறாங்க. மக்களுடைய மொத்த வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது உலக வெப்பமயமாதல், அது மட்டும் இல்லாமல் ஓசோன் லேயரில் பாதிப்பு, இதெல்லாம் கூட மக்களுக்கு பலவிதமான மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஸோ உடல்நிலையும் குன்றும், புற்றுநோய் போன்ற நோய்களும் ஏற்படும், உடல் உபாதைகள் ஏற்படும், மனிதனோட ஆயுட்காலம் கூட குறையும் சந்தியா. ஸோ மொத்தத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் ஏற்படும். எனக்கு நல்லா புரியுது பிரியா. சரி, இந்த கழிவுகள் எப்படியெல்லாம் மேலாண்மை செய்வது, நம்ம சுற்றுப்புறத்தை எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். கழிவுகள் மேலாண்மை செய்யறதுல திடக்கழிவுகளை பிரிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு பிரிக்கலாம். பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்யலாம், பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்கலாம், மஞ்சப்பைகளை பயன்படுத்தலாம், மற்றும் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது. அதே மாதிரி பெட்ரோல், டீசல் வண்டிகளுக்கு பதிலாக நம்ம எலக்ட்ரிக் வண்டிகளை பயன்படுத்தலாம். சோலார் பயன்பாட்டை இன்னும் அதிகப்படுத்தலாம். இதற்காக ஏற்கனவே பள்ளி கல்லூரிகள்லையும் பொது இடங்கள்லையும் சூரிய ஒளி பூங்காக்களை உருவாக்கணும். மழைநீர் சேகரிப்பில் எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வம் காட்டினாங்களோ அதே மாதிரி இதுலேயும் ஆர்வம் காட்டணும். ஒரு பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதற்கு தொலைநோக்கு திட்டங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி கழிவுகள் மேலாண்மையை செய்வது காலநிலை மாற்றத்திலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும் சந்தியா. என்னை மன்னிச்சிட்டு பிரியா, நான் சுற்றுப்புறத்திற்கு எதிராக காலநிலை பாதிக்கிற மாதிரி குப்பையெல்லாம் போட்டு எரிச்சிட்டேன். பரவாயில்ல சந்தியா, இப்போ புரிஞ்சுக்கிட்டியே. புரிஞ்சுக்கிட்டேன் பிரியா. சரி, என்னை போன்றவர்கள் பண்ற இந்த மாதிரியான செயல்களால் காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களை சரி செய்ய முடியுமா? காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டிப்பாக சரி செய்ய முடியும் சந்தியா. இதற்கு பேர் தான் சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீடித்த கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது நீடித்த வளர்ச்சியாகும். நீடித்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு சில வருடங்களில் அடையும் முடிவு கிடையாது. அது தனி மனித ஒழுக்கத்திலிருந்து ஆரம்பிக்கப்படணும். பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன், நான் துணிப்பையை பயன்படுத்துவேன் என்ற ஸ்லோகத்தை நாம் ஒவ்வொருவரும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் குடும்பமாக ஒவ்வொருவரும் இந்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இது எனது குடும்பம், இது எனது பூமி என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நமது ஆறுதானே, நம்ம ஆற்றில் கழிவுகளை போடுவோம் அப்படின்ட்டு பிளாஸ்டிக்களை தூக்கி எறிவதும் நிறுத்தப்பட வேண்டும். நாம் அனைவரும் மிகப்பெரிய மனித சங்கிலியாக மாறினால் மட்டுமே இதற்கு தீர்வு கண்டிப்பாக உள்ளது சந்தியா. சரியா சொன்ன பிரியா, நானும் உறுதிமொழி எடுத்துக்கிறேன். மக்களே, நீங்களும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். சரி பிரியா, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா மற்றும் பிரியா. நன்றி, வணக்கம். அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.